இந்தியாவோட பெஸ்ட் புரோக்கர் ரத்தன் டாடா பேக்டு கம்பெனி அப்ஸ்டாக்ல வெறும் 5 நிமிஷத்துல எந்த ஒரு சார்ஜஸும் இல்லாம ஃப்ரீயா டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். மத்த புரோக்கர்ஸை விட அப்ஸ்டாக்ல ஈக்விட்டி, கமாடிட்டி ட்ரேடிங், ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு வெறும் 20 rupees தான் புரோக்கரேஜ் சார்ஜ் பண்றாங்க. இவங்க கிட்ட 15 மினிட்ஸ்லயே ஃபண்ட் வித்ரா பண்ற ஃபெசிலிட்டியும் இருக்கு. உங்க ட்ரேடிங் அக்கவுண்ட்ல யூஸ் பண்ற கேஷுக்கு 8.5% வரைக்கும் ஜஸ்ட் 1 கிளிக் மூலமா எஃப்டி பண்ணிக்கலாம். இந்த ஒட்டுமொத்த ஆஃபர்ஸும் நம்ம சேனல்ல கொடுக்குற டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலமா கிளிக் பண்ணி அக்கவுண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும் இப்பவே அப்ஸ்டாக்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு தம்ப்நெயிலே பார்த்திருப்பீங்க. ரொம்ப நாளா அமெரிக்காவுல வட்டி விகிதம் இன்னும் குறைக்கல, அங்க குறைப்பாங்களா அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம். இப்ப என்னன்னா செப்டம்பர் 18ஆம் தேதி அங்க வட்டி விகிதத்தை குறைக்கிறதுக்கான ஏற்பாடுலாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ அன்னைக்கு குறைஞ்சிரும் அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்ப நம்ம இது ஆர்பிஐயும் நம்மளுக்கு வட்டி விகிதத்தை குறைப்பாங்களா, இதனால மார்க்கெட் எந்த அளவு போக போகுது, அமெரிக்காவுல குறைச்சாலே நம்ம மார்க்கெட் அப்படியே ஏற்றம் காணுமா, ஆல்ரெடி நம்ம மார்க்கெட் திகுதிகுன்னு ஏறிக்கிட்டு தான் இருக்கு. ஸோ இருந்தாலும் இன்னும் இது நம்ம இந்திய பங்குச்சந்தைக்கு எந்த அளவுக்கு சாதகமா இருக்கும் அப்படின்றது தான் பேச போறோம். அருள்ராஜன் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். நான் இப்ப சொல்லும் போதே கேட்டிருப்பீங்க, இப்ப அமெரிக்காவுல வட்டி விகிதம் குறைக்க போறதா அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க செப்டம்பர் 18 அப்படின்ட்டு. இப்ப இது நம்ம இந்திய சந்தைக்கு எந்த அளவுக்கு சாதகமா இருக்கும் அப்படின்றத சொல்லுங்க சார். அதே மாதிரி ஆர்பிஐயும் வட்டி விகிதத்தை இப்ப குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? பொதுவாகவே ஆர்பிஐ அப்படின்னு எடுத்தீங்கன்னா அவங்க தன்னிச்சையா செயல்படுறதை விட ஃபெட் ரிசர்வ் அமெரிக்கா மத்திய வங்கி என்ன செயல்படுதோ அதை ஒட்டி தான் முடிவு எடுக்கிறத நம்ம பார்க்குறோம். அஃப்கோர்ஸ் சில சமயம் தன்னிச்சையான முடிவுகளும் எடுத்திருக்காங்க. ஆனால் தன்னிச்சையான முடிவுகள் அப்படின்னு சொல்லும் போது ஆக்டிவான முடிவுகள் அப்படின்றதுக்கு பதிலாக அவர்கள் அந்த ஸ்டேட்டஸ்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைப்பாடு என்ன தற்போது இருக்கிறதோ அதை அப்படியே மெயின்டைன் பண்றதுல தான் அதிகமான அவர்கள் அக்கேஷன்ஸ்ல மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. சரி, இப்போ இந்தியாவினுடைய மத்திய வங்கி என்ன முடிவு எடுக்கும் அப்படின்றத பத்தி இப்போ நம்ம பேசினாலும் கூட பொதுவா இந்த வட்டி விகிதம் அப்படின்றத பத்தி கொஞ்சம் அடிப்படையில சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். வட்டி விகிதம் அப்படின்றது பொதுவாக பொருளாதாரத்தில் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. குறிப்பாக சொல்வதாக இருந்தால் வட்டி விகிதம் என்பது பணவீக்கம், இன்ஃபிளேஷன். இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பொருளாதார வளர்ச்சி, குரோத். இந்த இரண்டோடு அது எப்போதுமே ஒரு தொடர்பு இருந்துகிட்டே இருக்கும். 2022 ரஷ்யா உக்ரைன் வாருக்கு அப்புறம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பணவீக்கம் என்பது தலைதெறிக்க ஓடியது அப்படின்னு சொன்னா ஏறக்குறைய ஜெர்மன், பிரான்ஸ், குறிப்பா இங்கிலாந்து, இந்த நாடுகள்லாம் பாத்தீங்கன்னா பணவீக்கம் பெருமளவு ஏற ஆரம்பித்தது, அமெரிக்கா உட்பட. அப்ப குறிப்பா சொல்றதா இருந்தாக்கா நம்ம இங்கிலாந்துல கிட்டத்தட்ட 10%, ஜெர்மனிலையும் கிட்டத்தட்ட 10%, பிரான்ஸ்ல 9% கிட்ட பணவீக்கம். அதே மாதிரி அமெரிக்கால பாத்தீங்கன்னா 8.5, கிட்டத்தட்ட 9% பணவீக்கம். இப்போ அந்த பணவீக்கம் என்பது அதிகமாகும் போது, விலைவாசி கூடும்போது ஏழைகள்லாம் பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்குது. ஏன்னா வருமானம் கூடாமல் விலைவாசி கூடும்போது அவங்களுடைய வாங்கும் திறன் பாதிக்கப்படும், நடைமுறை வாழ்க்கை பாதிக்கப்படும். இந்த நிலைமையில இதை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சியா தான் அமெரிக்காவினுடைய ஃபெட்ல ஆரம்பிச்சு ஏறக்குறைய எல்லா நாட்டுடைய மத்திய வங்கிகளும் தொடர்ந்து படிப்படியாக வட்டி விகிதத்தை உயர்த்திக்கிட்டே வந்தாங்க. வட்டி விகிதம் உயர்த்தப்படும் பொழுது அப்படின்னு பார்க்கும்போது விலைவாசியை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியாக தான் அது பார்க்கப்படுகிறது. அது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது நிகழ்ந்ததா அப்படின்னு சொன்னா பெரும்பாலும் அதுக்கான விடை ஆம் தான். ஏன்னா அமெரிக்கா அவங்களுடைய இன்ஃபிளேஷன் அப்படின்றது 2% ஒரு இலக்காக வைத்துக்கொண்டு செயல்பட ஆரம்பிச்சாங்க. நம்ம ரிசர்வ் வங்கி 4% அப்படின்ற இலக்கா வச்சு செயல்பட ஆரம்பிச்சாங்க. இப்படி அந்த இலக்குகள் வைக்கப்பட்ட போது அவங்க 8%ல இருந்து 2% கொஞ்சம் குறைச்சு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லும்போது தொடர்ந்து அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிள் அப்படின்றதுல தொடர்ந்து உயர்த்திக்கிட்டே வந்தாங்க. அப்போ வட்டி விகிதம் தொடர்ந்து உயர்த்த என்ன ஆகும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ இந்த பொருட்களை அந்த வாங்கக்கூடிய வேகம் அப்படின்றது தனியா ஆரம்பிக்கும். பொருட்கள் வாங்குவதற்கான அந்த டிமாண்ட் அப்படின்றது குறைய ஆரம்பிக்கும். டிமாண்ட் குறையும் போது என்ன ஆகும், விலைவாசி ஆட்டோமேட்டிக்கா குறையும் போது பணவீக்கம் குறையும். இப்படிதான் அது பிரின்சிபல். அந்த வகையில அதுக்கு அச்சீவ் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொன்னா ஏறக்குறைய அச்சீவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் அர்த்தம். கிட்டத்தட்ட 2ன்னு வர முடியல அமெரிக்கான, பட் அந்த 3% கிட்டத்தட்ட தொட்டு 3க்கு கீழாக பணவீக்கத்தை குறைச்சு கொண்டு வந்தாங்க.
இதுல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லும்போது, வட்டி விகிதத்தை வந்து தொடர்ந்து உயர்த்தும் போது, பணவீக்கத்தை குறைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டே இருந்தாலும் கூட, அது எதை பாதித்துக் கொண்டே வரும்? வளர்ச்சியை பாதித்துக் கொண்டே வரும். இப்போ அமெரிக்காவை பொறுத்தவரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்களுடைய பொருளாதார வளர்ச்சி அப்படின்றது பணவீக்கம் கூடிக்கொண்டிருக்கும்போது, வட்டி விகிதத்தை தொடர்ந்து அவங்க வந்து உயர்த்திக்கிட்டே இருக்கும்போது, ஒரு கட்டத்துல சரி இனி வட்டி விகிதம் வந்து உயர்த்துவதை குறைக்கணும். அட்லீஸ்ட் வட்டி விகிதம் உயர்த்துவதை நிறுத்தணும் அப்படின்னு அவங்க முடிவு எடுக்கும் போதெல்லாம் அமெரிக்க பொருளாதாரம் வலிமை காட்டிக் கொண்டே வந்தது. அதனால அந்த வலிமை காட்டுதல் அப்படின்றது இருக்கும் வரை வட்டி விகிதத்தை வந்து குறைப்பதற்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவினுடைய மத்திய வங்கி தலைவர் ஜெரோம் போவில் அறிவிச்சுக்கிட்டே வந்தாரு. ஆனா அதன் பிறகு ஒரு கட்டத்துல பார்க்க ஆரம்பிக்கும் போது அமெரிக்காவினுடைய பொருளாதார வளர்ச்சி மங்க ஆரம்பிச்சது. அந்த நாட்டினுடைய வேலையில்லா திண்டாட்டம் கூட ஆரம்பிச்சது. ஹவுசிங் சேல்ஸ் எல்லாமே குறைய ஆரம்பிச்சது. இப்போ ரீட்டைல் சேல்ஸும் குறைய ஆரம்பிச்சது. ஸோ அது வந்து ஒரு அறிகுறியாக பார்க்கப்பட்டது. பணவீக்கம் என்பது குறைய ஆரம்பிச்சதுக்கான அறிகுறியாகவும், அதே சமயம் வளர்ச்சி வந்து பெருமளவு பாதிக்கப்பட ஆரம்பிச்சிருக்கிறது. அதாவது ரெசெஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில பொருளாதார மந்த நிலை நோக்கி அமெரிக்கா போகுதோ அப்படின்னு பாத்தீங்கன்னா சமயத்துல எல்லாம் நம்ம பேசிட்டே இருந்திருப்போம். ரெசெஷன் வரப்போகுது. அதனால வந்து அமெரிக்காவின் பொருளாதாரம் மந்த நிலைக்கு போயிடுச்சுன்னா திரும்ப எழும்புறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப மூழ்கிக்கிட்ட ஜெரோம் போவெல் என்ன அனௌன்ஸ் பண்ணாரு, இல்ல நாங்க இனிமேல் வந்து வட்டி விகிதத்தை வந்து குறைப்பதற்கான தேதி குறிப்பிடுறோம். செப்டம்பர் மாசத்துல இருந்து வட்டி விகித குறைப்பு என்பது ஆரம்பிக்கப்படும். படிப்படியா குறைப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி குறைக்கிறதன் மூலமாக என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, காஸ்ட் ஆஃப் ஃபண்டிங் அப்படின்றது குறைய ஆரம்பிக்கும். அப்ப அந்த மாதிரி காஸ்ட் ஆஃப் ஃபண்டிங் குறைய ஆரம்பிச்சது அப்படின்னா, ஒரு நிறுவனம் கடன் வாங்கி தங்களுடைய தொழிலை செய்யும் போது வட்டி விகிதம் குறைய குறைய என்ன ஆகும்? அவர்களுடைய அந்த லாபம் என்பது கூடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த நிறுவனங்களுடைய வளர்ச்சி பாதையில அவங்க எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். வேலை வாய்ப்புகள் அதிகமாகும். இந்த மாதிரியான இதனுடைய பொருளாதார வளர்ச்சியினுடைய அறிகுறிகளுக்கான ஒரு ஆரம்ப கட்டமா பார்க்கப்படுகிறது. அப்படி எதிர்பார்க்கப்பட்டுதான் இப்போ செப்டம்பர் 18ஆம் தேதி அன்னைக்கு முதல்ல எதிர்பார்ப்பு என்னதுன்னா 50 பேசிஸ் புள்ளிகள் என்ற அளவுக்கு வட்டி வீதம் குறைக்கப்படும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்தது. பங்கு சந்தையும் அதை நோக்கி தான் நம்ம மைண்ட்ல வச்சுட்டு நகர்ந்துகிட்டு இருந்தது. ஆனா ஒரு கட்டத்துல பணவீக்கத்துடைய எண்கள் அப்படின்றது சந்தை எதிர்பார்த்ததை விட வந்து கொஞ்சம் கூடுதலாக அமெரிக்காவில் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதாவது 2% என்ற அளவுக்கு பணவீக்க எண்கள் கூடுதது. இப்ப பணவீக்கம் கூடும்போது இது இப்ப மைண்டுக்குள்ள என்ன ஓடுது? ஓஹோ, பணவீக்கம் கூடுச்சுன்னா மீண்டும் கூட ஆரம்பிச்சா அந்த பர்பஸ் சர்வ் ஆகாது இல்லையா? அதனால 50 பேசிஸ் புள்ளிகளுக்கு பதிலாக தற்போது 25 பேசிஸ் புள்ளிகள் மட்டுமே குறைக்கப்படும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. இதை ஒட்டி யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க் ECB ஆகட்டும், அதே மாதிரி சைனாலையும் அந்த வட்டி விகிதத்தை குறைப்பதற்கான முயற்சிகள் வந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒட்டு முழுக்க நடந்தால் பங்கு சந்தைக்கு ஒரு சாதகமான அம்சமாகும். நிறுவனங்களுடைய அந்த பணம் காஸ்ட் ஆஃப் ஃபண்ட் அவங்க திரட்டக்கூடிய பணத்தின் தேவையான பணத்துக்கு வட்டி செலுத்தக்கூடிய குறைவாக இருக்கும்போது நிறுவனங்களின் வளர்ச்சிக்கு வழிவகுக்கலாம், லாபம் போடலாம், பங்கு சந்தையில் பங்குகளின் விலையை கூடுவதற்கான வாய்ப்பும் உண்டு. ஓகே சார். ஸோ இவங்க வட்டி விகிதத்தை குறைச்சா நமக்கு அப்ப இன்னும் நமக்கு வந்து இது பெனிஃபிட் தான் அப்படின்றீங்க. ஸோ அந்த பெனிஃபிட் என்னன்றது நம்ம வந்து நாளைக்கு வட்டி விகிதம் குறைச்சிட்டதுக்கு அப்புறம் நம்ம சந்தை எப்படி போகுது, ஸ்டாக்ஸ் எல்லாம் எப்படி போகுது அப்படின்றத பார்க்கலாம் சார். சார் நம்மளோட MSM கிளாஸ் தானே சார் அடுத்து வரப்போகுது? ஆமா, மாஸ்டர் த ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்ற இந்த ப்ரோக்ராம் எல்லாருமே வீட்டுல வந்து மிக்சி கிரைண்டர் இருக்கிற மாதிரி ஒரு போர்ட்ஃபோலியோ இருக்கணும்னு சொல்லிட்டே இருக்கேன். அந்த போர்ட்ஃபோலியோ கூட அவங்க குறுகிய பொருளாதார இலக்குகள் ஒரு 5 வருஷத்துக்குள்ள அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைகளோட படிப்புக்கானது, இல்ல வீட்டுல ஏதாவது ஒரு விசேஷம் இருக்குது, இல்ல கார் வாங்கணும், வீடு வாங்கணும், இந்த மாதிரியான ஒரு குறுகிய ஒரு காலத்திற்கான ஒரு பொருளாதார இலக்கை நிவர்த்தி பண்றதுக்காகட்டும், இல்ல நம்ம ரிட்டையர் ஆகும்போது கையில கொஞ்சம் கணிசமான தொகை இருக்கணும் அப்படின்னு திட்டமிடுவதற்காகட்டும், அதுக்கான ஒரு போர்ட்ஃபோலியோவை எப்படி உருவாக்குறது, அதை எப்படி மெயின்டைன் பண்றது அப்படின்றதுக்கான ஒரு பயிற்சி வகுப்பு தான் இந்த மாஸ்டர் த ஸ்டாக் மார்க்கெட் ப்ரோக்ராம். இதுல வந்து அவங்க டெக்னிக்கல் அனாலிசிஸ், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், F&O அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா ஒரு பங்கு சந்தை சார்ந்த ஒரு முழு படிப்பாக இருக்கும். இரவு 8 to 9 மணிக்கு ஆன்லைன்ல நடத்துறதுனால வேலைக்கு போறவங்க சரி, இல்லத்தரசிகளும் தங்களுடைய வேலையை பிடிச்சிட்டு வந்து நிதானமா படிக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும். கண்டிப்பா வாழ்க்கையில் பெரிய திருப்பு முனையாக இருக்கும். ஓகே சார். ஸோ இந்த கிளாஸ் வந்து நீங்க நம்ம சேனல் மூலமா ஜாயின் பண்றீங்க அப்படின்னா சார் வந்து உங்களுக்கு ஒரு சூப்பர் ஆஃபர் கொடுக்குறாரு. இதுக்கு நீங்க பண்ண வேண்டியது உங்களோட பேரு, ஊரை, கிளாஸ் டீட்டெயில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரீன்ல இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. இல்ல எனக்கு வாட்ஸ்அப் பண்ண கூட டைம் இல்லை அப்படின்னா இமீடியட்டா ஃபோன் எடுத்து கால் பண்ணிடுங்க. உங்களுக்கு கிளாஸ் டீட்டெயில் கொடுப்பாங்க.
ஸோ இந்த கிளாஸை கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்க. ஸோ இது வந்து கரெக்டாக உங்களுக்கு 1 மாதம் 1.5 மாதம் கழிச்சு தான் வருது. நிறைய பேர் நம்ம வியூவர்ஸ் வந்து எம்எஸ்எம் கிளாஸை பற்றி நிறைய ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பழைய சண்டே மார்க்கெட் வீடியோலலாம் கூட பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த கிளாஸில் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்தியாவோட பெஸ்ட் புரோக்கர் ரத்தன் டாடா பேக்டு கம்பெனி அப்ஸ்டாக்ல வெறும் 5 நிமிஷத்துல எந்த ஒரு சார்ஜஸும் இல்லாம ஃப்ரீயா டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். மத்த புரோக்கர்ஸை விட அப்ஸ்டாக்ல ஈக்விட்டி, கமாடிட்டி ட்ரேடிங், ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு வெறும் 20 ரூபீஸ் தான் புரோக்கரேஜ் சார்ஜ் பண்றாங்க. இவங்க கிட்ட 15 மினிட்ஸ்லயே ஃபண்ட் வித்ட்ரா பண்ற ஃபெசிலிட்டியும் இருக்கு. உங்க ட்ரேடிங் அக்கவுண்ட்ல யூஸ் பண்ற கேஷுக்கு 8.5% வரைக்கும் ஜஸ்ட் 1 கிளிக் மூலமா எஃப்டி பண்ணிக்கலாம். இந்த ஒட்டுமொத்த ஆஃபர்ஸும் நம்ம சேனல்ல கொடுக்குற டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலமா கிளிக் பண்ணி அக்கவுண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான். இப்பவே அப்ஸ்டாக்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க.